அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு புட்டா டிசைன் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். சரி வாங்க ஒரு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சக்கரியை வச்சு பூரா ரவுண்ட் பண்ணிக்கோங்க. எப்பயும் போல் த்ரெட் அடியிலேருந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு பேக் செயின் ஸ்டிச் போட்டுட்டு சக்கரியை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஆரி நீடில் வச்சு இந்த மாதிரி வச்சு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கணும். இந்த சக்கரிக்குள்ளே 2 ஸ்டிச் வர மணிக்கு போடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சக்கரியை ஃப்ளவர் டைப்பில் ஸ்டிச் பண்ணிவிட்டு நடுவில் உள்ள சக்கரிக்கு மட்டும் க்ளூ அப்ளை பண்ணுறேன். நடுவில் உள்ள சக்கரியில் மட்டும் ஒரு ரெட் கலர் ஜர்கான் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். அந்த சக்கரியில் மட்டும் மித்த சக்கரியில் நான் ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறேன். 6 இது 6/6 ட்ரான்ஸ் எடுத்து 12 போட்டிருக்கேன். வாங்க அதை எப்படி ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஒவ்வொரு சக்கரிக்குள்ளேயும் இப்போ இங்கேருந்து எடுக்கிறீங்க. ஒரு சக்கரியில் உள்ள குத்தி எடுத்துட்டு அது 1 2 குத்திட்டு அது பக்கத்துலேயே இந்த த்ரெட்டை மட்டும் கடைசி வரைக்கும் விட்டுறாமல் பிடிச்சிட்டு கடைசியில் வரும்போது மட்டும் விடுங்க. அப்போ தான் கரெக்டாக விழுகும் நாட்டு. அடுத்து இந்த மாதிரி ஒவ்வொரு சக்கரிக்குள்ளேயும் இந்த ஃப்ரெஞ்ச் நாட் நம்ம போட போகிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு சக்கரிக்குள்ளேயும் ஃப்ரெஞ்ச் நாட்டு போட்டு ஃபில் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு 8 டான்ஸ் எடுத்து 2 போட்டிங்கன்னா 12 வரும். அப்படியே நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை எனக்கு இது போதும் அப்படின்னு 6 எடுத்து 12 போதும் அப்படின்னாலும் போட்டுக்கலாம். அதுக்கும் கம்மியாக எடுக்காதீங்க. 10 5 எடுத்து 10 அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி புட்டாஸ் இந்த புட்டாஸ் இப்படி தான் போடணும். பார்த்துக்கோங்க. பாருங்கள், இது ஃப்ரெஞ்ச் நாட் வச்சு புட்டாஸ் போடுறது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடுத்து கிளிப் ஸ்டோன் ஒட்டி காய விட்டுருக்கேன். அதில் கையூசி வச்சு எப்படி புட்டா போடலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அடியிலேருந்து த்ரெட் எடுத்துட்டு சுகர் பீட் எடுத்துக்கோங்க. 1 2 3 4 ஒரு சுகர் பீட் எடுத்துட்டு ஜமிக்கி வச்சு சுகர் பீடு வச்சு போட போகிறோம். அதாவது ஒவ்வொரு சுகர் பீடு உள்ளக்க போகாது. அப்படிங்கும்போது பார்த்து போடுங்க. 1
2 3 4 பீடு. ஜமிக்கி வித்து சுகர் பீட் போட போகிறோம். இந்த மாதிரி 4 சுகர் பீட் எடுத்துக்கோங்க. ஒரு ஜமிக்கி எடுத்து போட்டுக்கோங்க. எடுத்து போட்டுட்டு பக்கத்துலேயே இந்த மாதிரி போட்டுருங்க. அடுத்து கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் வந்து நல்லா காயவும் இது பண்ணுங்கள், இல்லைன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் உங்களுக்கு. நல்லா காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் டிசைன் போட ஆரம்பிங்க. நாலு சுகர் பீடு, ஒரு ஜமிக்கி, கொஞ்சம் கேப் விட்டு தள்ளி எடுத்து போடணும். அதை வந்து நீங்கள் இந்த இதை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு பக்கத்துலேயே பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். அடுத்தது வந்து கொஞ்சம் கேப் விட்டு தள்ளி, ஏன்னா ஊடால வந்து நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறோம். அதுக்கு தான். இப்போ 1 2 3 4 நீங்கள் இந்த மாதிரி எடுத்து சுகர் பீடை எடுத்துட்டு இங்கனக்குள்ள வச்சு ஜமிக்கியை வச்சு அதுலேயே நீங்கள் ஹோல் போடலாம். இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சம் கேப் விட்டு ஒன்று 2 3 4 2 3 4. அடுத்து ஒரு ஜமிக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஜமிக்கி வச்சு 4 சுகர் பீடு வச்சு இந்த மாதிரி புட்டாஸ் போடணும். இது வந்து ஸ்லீவில் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். நாலு சுகர் பீடு, ஒரு ஜமிக்கி இந்த மாதிரி வச்சு ரவுண்ட் போட்டிருக்கோம். போட்டுட்டு இதை வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருங்க. இது ஊடால வந்து நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போடணும். நீங்கள் அடியில் வந்து நாட் போட்டுருங்க, என் நாட் போட்டுருங்க. போட்டுட்டு அடுத்து இதை வச்சு நம்ம ஊட ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறோம். பாருங்கள், லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு. அதுக்கு இது வந்து 6 ட்ரான்ஸ் எடுத்து 12 போட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இங்கே இது பண்ணுறீங்க, ஊசி எடுத்துட்டு இந்த இருக்கு பாருங்க, நம்ம ஜமிக்கி போட்டிருக்கோம் இல்லையா, அது பக்கத்துலேயே ஊட இந்த மாதிரி நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போடணும். இந்த மாதிரி லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வச்சு ஊட லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு இந்த புட்டாஸ் வந்து ஃபினிஷ் பண்ணணும். இது வந்து ஸ்லீவ் நெக்லைனில் போடலாம், அழகாக இருக்கும். நெக்லைனில் போட்டாலும் அழகாக இருக்கும். ஸ்லீவில் வந்து அங்கங்கே புட்டாவை கொடுத்தாலும் ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்க கிராண்டாக இருக்கும் இந்த ஒர்க்கு. இந்த மாதிரி போடணும். நீங்கள் இந்த மாதிரி போடுங்க, அழகாக இருக்கும். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஏதாவது சந்தேகம்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி போட்டு இந்த புட்டாவை வந்து ஃபினிஷ் பண்ணிடணும். இப்படி தான் போடணும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே, தேங்க்யூ.